ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பழம் லட்டு, வாழைப்பழம் ரவை, ஒரு அரை முடி தேங்காய் நம்ம துருவிக்கணும். இந்த 2 வாழைப்பழத்தை வச்சு நான் லட்டு எப்படி செய்கிறேன்னு பாருங்க. இப்போ இந்த 2 வாழைப்பழத்தை நான் உரித்து மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். தேங்காய் உரித்து திருவின்னு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம், ரவை, தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய், இவ்வளோ தான் இதுக்கு ஐட்டம்மு. நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதை ரெடி பண்ணி நான் காட்டுறேன். இப்போ வந்து வாழைப்பழம் லட்டுக்கு வந்து தேங்காய் துருவியாச்சு. வாழைப்பழம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் அப்போ பால் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். 1 கப்பு பால். இந்த தோல் வந்து நம்ம வேஸ்ட்டாக நம்ம விசிறடிக்கக்கூடாது. இந்த தோல் வந்து நம்ம வீட்டில் செடிங்கோ ஏதாவது இருந்தாக்கா அந்த செடியில் போடலாம். இல்லை தண்ணியில் ஊற வச்சு கூட அந்த தண்ணியோடு கூட நம்ம செடியில் ஊற்றோம்னாக்கா செடி ரொம்ப நல்லா வளரும். அதனால இந்த தோல் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம வாழைப்பழம் லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நிற்கிறேன். நான் நெய் கரைஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்ச வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது எப்படி கலர் வருதுன்னு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வாழைப்பழம் கலராக வந்துச்சு பாருங்க. இந்த நெய்யில் வாழைப்பழம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே என்ன மாதிரி வாசனை அடிக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை கப்பு ரவை வச்சுருக்கிறேன். ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மீடியமில் தான் வச்சுருக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கப்பு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் இது எப்படின்னு. இப்போ தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வச்சுருக்க பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றின பிறகு நம்ம ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்ட பிறகு நான் இங்கே வச்சுருக்க ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா வாழைப்பழம் ரொம்ப தித்திப்பாக தான் இருக்குது, அதனால 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது எப்படின்னு. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக. இப்போ இது வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கின்னு இதை உண்டை பிடிக்கிறது காட்டுறேன் எப்படின்னு. நல்லா இந்த வாழைப்பழமும் சர்க்கரையும் பாலும் தேங்காயும் ரவையும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. ஒரே ஒரு 10 நிமிஷம் செய்யுது இதெல்லாம். சூப்பராக. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேறு எல்லாம் மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இதை ஆறட்டும். நம்ம ஆறின பிறகு நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து உண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே உண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துக்க பாருங்கள். ஒரு 10 லட்டு ஆகிக்குது. இப்போ வந்து நான் கடாயை வச்சு நெய் ஊற்றினேன். நம்ம எண்ணெயில் கூட அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெய் வாங்கினாக்கா நம்ம இந்த மாதிரி நெய்யில் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு லட்டாக போட்டுக்கலாம். மீடியமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் சும்மா லைட்டாக. கரெக்டாக 10 லட்டு வைக்கணும். கொஞ்சம் ஆகட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அது ஆறின பிறகு வேறு எல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பராக சூடாக இருக்குது. சுட எடுத்து நம்ம இது மாற்றிக்கலாம். மாற்றின பிறகு எல்லாம் நம்ம சூப்பரான பனானா லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. தேங்காய், பால், ரவை, சர்க்கரை, வாழைப்பழம். நம்ம வாழைப்பழம் வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா கூட நம்ம இப்படி செய்யலாம். நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.